இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். சரி, இந்த புதிய நாளுக்காகவும் இன்னைக்கு நம்ம சிந்திக்க போற இறை வார்த்தைகளுக்காகவும் கடவுளுக்கு நன்றி சொல்லி ஒரு சின்ன ஜெபத்தோட ஆரம்பிக்கலாம். அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் தந்தையே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் உடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு நீர் பேசப் போவதற்காக உமக்கு நன்றி. நாங்கள் கேட்கவிருக்கும் வார்த்தைகளை எங்கள் உள்ளத்தில் இருத்தி அதன்படி வாழ எங்களுக்கு வேண்டிய ஞானத்தையும் ஆற்றலையும் தாரும். இந்த மன்றாட்டை எங்கள் சகோதரராகிய இயேசுவின் பேரில் உம்முன் வைக்கிறோம் அப்பா. ஆமென். சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா கடவுளோட திட்டங்கள் நம்ம மரபுகளையும் நம்ம எதிர்பார்ப்புகளையும் தாண்டி நம்மள ஆச்சரியப்படுத்துற மாதிரி இருக்கும் இல்லையா? ஆமா ஆமா, இன்னைக்கு நாம பார்க்க போற வாசகங்கள் கூட அப்படிதான். ஆமா, மலாக்கி வாசகம், திருப்பாடல், அப்புறம் லூக்கா நற்செய்தியில வர்ற அந்த அற்புதமான பிறப்பு நிகழ்வு, இது எல்லாத்தையும் இணைக்கிற அந்த ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னு தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். சரி, அப்போ நாம மலாக்கி வாசகத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். ஒரு சின்ன ஸ்டோரியோட ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஓ, கண்டிப்பா. ஒரு அனுபவமிக்க பொற்கொள்ளர் இருந்தாராம். அவர்கிட்ட ஒரு இளைஞன் வேலை கத்துக்கிட்டு இருந்தான். சரி. ஒரு நாள் அவன் கேட்டான், குருவே, இந்த அழகான தங்க கட்டிய ஏன் இப்படி நெருப்புல போட்டு வாட்டுறீங்க? அதோட பழப்பழப்பெல்லாம் போய் உருகி பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டான். அதுக்கு அந்த குரு சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், நான் இந்த தங்கத்தை நெருப்புல புடமிட்டுட்டே இருப்பேன். எப்போ இந்த உருகிய தங்கத்துல என்னோட முகம் தெளிவா தெரியுதோ அது வரைக்கும் இது நெருப்புல தான் இருக்கும். என் முகம் தெரிஞ்சதும் இதை வெளியே எடுத்துடுவேன். அப்போ இது ரொம்ப தூய்மையான மதிப்புமிக்க தங்கமா மாறும் அப்படின்னாராம். கடவுளும் நம்மளை இப்படிதான் புடமிடுறார். நம்ம கிட்ட அவருடைய சாயல் தெளிவா தெரியற வரைக்கும். இந்த அழகான சிந்தனையோட இன்னைக்கு வாசகத்துக்குள்ள ஆழமா போலாம். மிக அருமையான ஒரு தொடக்கம். உண்மையிலே இன்னைக்கு நம்ம பார்க்க போறது திருவருகை காலத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வாசகம். ஆமா, இது பழைய ஏற்பாட்டோட கடைசி நூலான இறைவாக்கினர் மலாக்கி நூல்ல இருந்து எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2500 வருஷம் பழமையான வார்த்தைகள். ஆனா இன்னைக்கும் பொருந்தது. அதுதான் ஆச்சரியம். பொதுவா ஆண்டவரோட வருகை ஆயத்தம்னு கேட்டாலே நமக்கு ஒரு விதமான பயமோ இல்ல கடமை உணர்வோ தான் வரும். ஆனா இந்த வாசகம் ஆயத்தப்படுறத 2 கட்டமா ஒரு ஆழமான உளவியல் பார்வையோடையும் சமூக பார்வையோட நமக்கு விளக்குது. இன்னைக்கு இந்த 2 கட்டங்களையும் நாம ஆழமா அலசி ஆராய போறோம். முதல் கட்டம் நம்மள நாம சரி செஞ்சுக்கிறது, அதாவது அகத்தூய்மை. சரி. 2வது கட்டம் நம்ம உறவுகளை சரி செய்யறது, அதாவது புற ஒப்புரவு. சரி, அப்போ முதல் பகுதிக்குள்ள போகலாம். வாசகத்தோட முதல் வசனமே ஒரு பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்குது. ஆமா. இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு வழியை ஆயத்தம் செய்வான். இது வெளிப்படையா திருமொழிக்கு யோவானை குறிக்குது. ஆமா, அது தெளிவா தெரியுது. ஆனா அதுக்கு அடுத்து வர்ற வரிதான் நம்மள ரொம்ப சிந்திக்க வைக்குது. நீங்கள் தேடுகின்ற தலைவர் திடீரென தம் கோவிலுக்கு வருவார். அந்த திடீரெனங்கிற வார்த்தை. ஆமா, அந்த வார்த்தையில ஒரு பெரிய அர்த்தம் இருக்கு. அது நாம எதிர்பார்க்காத ஒரு நேரத்துல நடக்கிற ஒரு வருகைய குறிக்குது. அப்போ பண்டிகை காலத்துல மட்டும் இல்லாம எல்லா நேரத்திலயும் விழிப்போட இருக்கணும்னு சொல்லுது. நிச்சயமா, ஒவ்வொரு கணமும். அந்த விழிப்புணர்வு அது எப்படிப்பட்டதா இருக்கணும்னு அடுத்த வசனம் ஒரு சவாலான கேள்வியாவே நம்ம முன்னாடி வைக்குது. ஆமா. அவர் வரும் நாளை தாங்கக்கூடியவன் யார்? அவர் தோன்றும் போது நிற்க வல்லவன் யார்? இத கேட்கும்போது ஏதோ கடவுள் நம்மள தண்டிக்க வர்ற மாதிரி ஒரு எண்ணம் வரலாம் இல்லையா? ஆமா, ஒரு சின்ன பயம் வருது. ஆனா அடுத்த வரிய படிச்சா அதோட உண்மையான அர்த்தம் புரியுது. கரெக்ட். அவரோட வருகை புடம்பிடுகிறவரின் நெருப்பை போலும் சலவி தொழிலாளியின் சவுக்காரத்தை போலும் இருக்கும்னு சொல்லியிருக்கு. இந்த 2 உவமைகளும் நம்ம முக்கியம். நெருப்பும் சரி சவுக்காரமும் சரி ஒரு பொருள் அழிக்கிறதுக்காக பயன்படுறது இல்ல. அதுல இருக்கிற அழுக்க கரைய மாச நீக்கி அதை தூய்மைப்படுத்த தான் பயன்படுது. மிகச்சரியா சொன்னீங்க. குறிப்பா அந்த புடமிடுகிறவரின் நெருப்புங்கிற ஊமையை நாம இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். சொல்லுங்க. நாம நெருப்புன்னு உடனே அழிவையும் வழியையும் மட்டும்தான் நினைக்கிறோம். ஆனா நீங்க அந்த பொற்கொள்ளர் ஸ்டோரியில சொன்ன மாதிரி ஒரு கலைஞர் எப்படி ஒரு உலோகத்தை பாக்குறாரோ அப்படிதான் கடவுள் நம்மள பாக்குறார். ஆமா, அவர் ஒரு அழிக்கும் சக்தியா வராம வெள்ளியை புடமிட்டு தூய்மைப்படுத்துபவர் போல அமர்ந்திருப்பார்னு வாசகம் சொல்லுது. அந்த அமர்ந்திருப்பாருங்கிற வார்த்தை. ஆமா, அது அவரோட பொறுமையையும் கவனத்தையும் காட்டுது. ஒரு வெள்ளி பாத்திரத்தை சுத்தம் பண்றவர் அவசரப்பட மாட்டார். முடியாது. சரியான வெப்பத்துல சரியான நேரத்துல அத நெருப்பிலிருந்து எடுக்கணும், இல்லனா அந்த பாத்திரமே சேதமாயிடும். உண்மைதான். அது மாதிரி கடவுளும் நம்ம பலவீனங்களை தெரிஞ்சு நம்மள ரொம்ப பக்குவமா அன்போட தூய்மைப்படுத்துறார். இந்த செயல்முறை ஆமா கடினமா இருக்கலாம், ஆனா அதோட நோக்கம் நம்மள உடைக்கிறது இல்ல, உருவாக்குறது தான். இது ஒரு அருமையான பார்வை.
அதாவது கடவுளோட தூய்மையாக்குற செயல் ஒரு நீதிபதியோட தண்டனை தீர்ப்பு இல்ல. இல்ல. அது ஒரு கலைஞரோட சீரமைப்பு பணி. சரி, இந்த தூய்மையாக்குற பணி யாருக்கிட்ட இருந்து தொடங்குது? வாசகம் ரொம்ப தெளிவா லேவியின் புதல்வரை தூய்மையாக்குவார்னு சொல்லுது. ஆமா, அக்காலத்துல லேவி குலத்தை சேர்ந்தவங்க தான் கோவில் திருப்பணிகளை செய்யற குருக்களா உதவியாளர்களா இருந்தாங்க. இது ஏன் இவ்வளவு முக்கியம்னா, எந்த ஒரு மாற்றமும் எந்த ஒரு சீர்திருத்தமும் தலைமையிலிருந்து தொடங்கணுங்கிற ஒரு உலகளாவிய உண்மையை இது காட்டுது. கரெக்ட். கடவுளோட பேர்ல மக்களுக்கு வழிகாட்டுறவங்க முதல்ல தங்களை மாசற்றவங்களா வச்சுக்கணும். இது அன்னைக்கு லேவியர்களுக்கு மட்டும் இல்ல. இல்ல, இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பொருந்தும். நம்ம குடும்பங்கள்ல பெற்றோரா, வேலை செய்யற இடத்துல அதிகாரிகளா, சமூகத்துல வழிகாட்டிகளா இருக்கிற நாம முதல்ல நம்மள தூய்மைப்படுத்திக்கணும். ஆமா, இந்த தூய்மையாக்கத்தோட கடைசி இலக்கு என்னங்கறதையும் வாசகம் ரொம்ப அழகா சொல்லுது. என்னது? அவர்கள் ஆண்டவருக்கு ஏற்கூடிய காணிக்கை கொண்டு வருவார்கள். இங்க காணிக்கைங்கிறது நம்ம கோவில்ல கொடுக்கற பணம் பொருள் மட்டும் இல்ல. இல்லவே இல்ல. நம்மளோட ஜெபங்கள், நம்ம வேலைகள், நம்ம எண்ணங்கள், நம்ம முழு வாழ்க்கையுமே கடவுளுக்கு நாம கொடுக்கற காணிக்கை தான். நாம அகத்தூய்மையோட இருக்கும்போது நாம செய்யற ஒவ்வொரு செயலும் கடவுளுக்கு ஏத்ததா, அர்த்தமுள்ளதா மாறுது. ஆமா, பழைய காலத்திலும் முன்னைய ஆண்டுகளிலும் இருந்தது போல யூதாவின் காணிக்கையும் எருசலேமின் காணிக்கையும் ஆண்டவருக்கு உகந்தனவா இருக்கும்னு சொல்றது மூலமா நாம கடவுளோட ஒரு தூய்மையான உண்மையான உறவுக்குள்ள திரும்ப நுழைய முடியும்னு இந்த வாசகம் உறுதிப்படுத்துது. அப்போ முதல் பகுதி நம்மளோட தனிப்பட்ட மாற்றம், அகத்தூய்மை, கடவுளுக்கும் நமக்குமான நேரடி உறவை பத்தி பேசுது. இது ரொம்ப முக்கியம்தான். ஆமா, ஆனா இந்த வாசகம் இதோட நிக்கல. ஆன்மீகம்ங்கிறது ஏதோ கண்ணு மூடிட்டு தியானம் பண்றது மட்டும் இல்ல. அது நம்மள சுத்தி இருக்கிற சமூகத்தோடவும் உறவுகளோடவும் சம்பந்தப்பட்டதுன்னு 2ஆம் பகுதி ரொம்ப அழுத்தமா சொல்லுது. இப்ப நாம வாசகத்தோட 2ஆம் பகுதிக்கு வரோம். ஆண்டவரோட அந்த பெரிய அச்சந்தர நாள் வரதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான நிகழ்வு நடக்கும்னு மலாக்கி இறைவாக்கினர் சொல்றார். ஆண்டவரின் நாள் வருமுன் இறைவாக்கினர் எலியாவை நான் உங்களிடம் அனுப்புகிறேன். இத நம்ம சும்மா கடந்து போயிட முடியாது. அந்த காலத்துல வாழ்ந்த யூத மக்களுக்கு எலியாங்கிற பேரு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அவர் வெறும் ஒரு இறைவாக்கினர் மட்டும் இல்ல. அதுக்கு மேல திருவிவிலியத்தின்படி அவர் இறக்காம நெருப்பு ரதத்துல விண்ணகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டவர். அதனால மெசியா வரதுக்கு முன்னாடி இதே எலியா திரும்ப பூமிக்கு வருவார்னோ, அவர்தான் மெசியாவோட வருகைக்கு உலகத்தை ஆயத்தப்படுத்துவார்னோ அவங்க ரொம்ப ஆழமா நம்பினாங்க. இது அவங்க கலாச்சாரத்துல நம்பிக்கையில ஊறியிருந்த ஒரு விஷயம். ஆமா. அப்படியானா புதிய ஏற்பாட்டுல இந்த இறைவாக்கு எப்படி நிறைவேறுச்சு? இயேசுவே இதுக்கு தெளிவான பதில் தர்றார். ஆமா, மக்கள் திருமுழுக்கு யோவான் கிட்ட நீங்க தான் வரவிருந்த எலியாவான்னு கேக்குறாங்க. ஆனா அவர் அதை மறுக்கிறார். ஆனா இயேசு தன் சீடர்கள் கிட்ட பேசும்போது திருமுழுக்கு யோவானோட வாழ்க்கை, அவரோட தைரியம், போதனைகள் எல்லாமே எலியாவோட ஆவியை கொண்டிருக்குதுன்னு அடையாளம் காட்டுறார். சரி, அப்படி வரப்போற அந்த எலியாவோட பணி என்னவா இருக்கும்? வாசகம் சொல்லுது. என்னவா? பெற்றோர் உள்ளங்களை பிள்ளைகளிடமும் பிள்ளைகளின் உள்ளங்களை பெற்றோரிடமும் திருப்புமாறு செய்வான். அப்பா, இந்த காலகட்டத்துல இந்த வரியை விட பொருத்தமான ஒரு வரி இருக்க முடியுமான்னு தெரியல. நிச்சயமா இது ஏதோ ஒரு குடும்பத்துல நடக்கிற சண்டைய பத்தி மட்டும் இல்ல, இது தலைமுறை இடைவெளிய பத்தியது. ஜெனரேஷன் கேப். ஆமா, இன்னைக்கு நாம வாழ்ற உலகத்துல பெற்றோர் சொல்றத பிள்ளைங்க கேக்குறது இல்ல, பிள்ளைங்களோட உலகத்தை பெற்றோரால புரிஞ்சுக்க முடியல. 2 பக்கமும் பிரச்சனை இருக்கு. தொழில்நுட்பம், கலாச்சார மாற்றங்கள், வாழ்க்கை முறைன்னு எல்லாத்துலயும் ஒரு பெரிய பிளவு வந்திருக்கு. இந்த வாசகம் என்ன சொல்லுதுன்னா, கடவுள் நம்மகிட்ட வர்றதுக்கு முன்னாடி இந்த உறவு பாலங்கள் சரி செய்யப்படணும். பெற்றோர் பிள்ளைகள் உறவுங்கிறது அதுதான் மனித உறவுகளோட அஸ்திவாரம். அந்த அஸ்திவாரமே ஆட்டங்கண்டா சமூகம்ங்கிற கட்டிடமே இடிஞ்சு விழுந்துடும். இது உண்மையிலே யோசிக்க வேண்டிய விஷயம். அதாவது நாம எவ்வளவுதான் தனிப்பட்ட முறையில ஜபம் செஞ்சாலும், நோன்பு இருந்தாலும், நம்ம குடும்ப உறவுகள்ல விரிசல் இருந்தா அங்க கடவுளோட பிரசன்னம் முழுமையா இருக்காது. ஒப்புரவுங்கிறது ஒரு சமூக கடமை. இந்த வாசகம் அத ஒரு விருப்பமா, ஒரு ஆப்ஷனா சொல்லல. இல்ல, ஒரு கட்டாயமா சொல்லுது. ஆமா, அதனாலதான் ஒரு கடுமையான எச்சரிக்கையோட இந்த நூல் முடியுது. நான் உலகை சபித்து தண்டிக்காதபடி இந்த ஒப்புரவு பணிய அவர் செய்வார்னு. அதாவது உறவுகள்ல பிளவுபட்டு பகைமையோட வாழற ஒரு சமூகம் தனக்குத்தானே அழிவு தேடிக்குது. ஆமா, அங்க கடவுளோட ஆசீர்வாதம் தங்காது. மிகச்சரியா இந்த 2 பகுதிகளையும் இணைச்சு பார்த்தா ஒரு முழுமையான ஆன்மீக பார்வையை நாம அடையறோம். ஆமா, அகத்தூய்மைங்கிறது முதல் படி. ஆனா அந்த தூய்மை நம்மள மத்தவங்கல இருந்து தனியா ஆக்கிடக்கூடாது. கூடாது. அதுக்கு பதிலா அது நம்மள மத்தவங்களோட
குறிப்பா நம்மால காயப்பட்டவங்களோட, நம்மோட முரண்பட்டவங்களோட திரும்ப இணைக்கணும். அகத்தூய்மை இல்லாம உண்மையான ஒப்புரவு சாத்தியமில்லை. அதே மாதிரி பிறரோட ஒப்புரவாகாம நம்ம முழுமையான அகத்தூய்மையை அடையவும் முடியாது. இவை ரெண்டும் ஒரே நாணயத்தோட ரெண்டு பக்கங்கள். அப்படியானா வாசகம் உங்களுக்கு தர்ற செய்தி ரொம்ப தெளிவானது. ஆண்டவரோட வருகைக்காக, குறிப்பா இந்த திருவருகை காலத்துல நாம ஆயத்தமா இருக்கிறதுங்கிறது ஏதோ வீட்டை அலங்கரிக்கிறதோ புத்தாடை வாங்குறதோ இல்ல. இல்லவே இல்ல. அது ரெண்டு முக்கியமான தயாரிப்புகளை உள்ளடக்குனது. ஒன்னு அகத்தூய்மை. அந்த பொற்கொல்லர் தங்கத்தை நெருப்புல புடமிட்ட மாதிரி நம்ம வாழ்க்கையில இருக்கிற கோவம், பொறாமை, பெருமை, தீய பழக்கங்கள் இதையெல்லாம் கடவுளோட கைகள்ல கொடுத்து அதை உருக்கி நம்மள தூய்மையாக்க நாம அனுமதிக்கணும். இது ஒரு வலி நிறைந்த செயலா இருக்கலாம், ஆனா இதை நம்மள புதுப்பிக்கும். நிச்சயமா. ரெண்டாவது புற ஒப்புரவு. நம்மள சுத்தி இருக்கிறவங்களோட, குறிப்பா நம்ம குடும்பத்துல, நம்ம வேலை செய்யற இடத்துல, நம்ம நண்பர்கள் மத்தியில இருக்கிற மனக்கசப்புகளையும் பேசாம இருக்கிற மௌனத்தையும் உடைச்சு உறவுகளை சரி செய்யறது. ஒரு சின்ன மன்னிக்கவுங்கிற வார்த்தை. ஆமாம். அல்லது ஒருத்தரை மனசார மன்னிக்கிறது ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். இந்த திருவருகை காலத்துல நீங்க உங்களையே கேட்டுக்க வேண்டிய ரெண்டு முக்கியமான கேள்விகள் இதுதான். சொல்லுங்க. முதலாவது, உங்க வாழ்க்கையில அந்த பொற்கொல்லரோட நெருப்பு தேவைப்படுற பகுதி எது? கடவுள் தூய்மைப்படுத்த விரும்புற உங்க குணம் எது? ரெண்டாவது, அந்த எலியாவோட ஒப்புரவு பணி தேவைப்படுற உங்க உறவு எது? நீங்க யாரோட உங்க உறவை சரி செஞ்சு இந்த கிறிஸ்துமஸ்க்கு முன்னாடி உண்மையான சமாதானத்துக்குள்ள வரணும்? மலாக்கியாவோட இந்த தீவிரமான எச்சரிக்கைக்கு அப்புறம் நாம பதிலுரை பாடலுக்கு வர்றோம். திருப்பாடல் 25. அதோட பல்லவி பாத்தீங்கன்னா முற்றிலும் வேற ஒரு துணியில் இருக்கு. ஆமா. தலை நிமிர்ந்து நில்லுங்கள், உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. இது எப்படி பொருந்தது? ஒரு பக்கம் நெருப்பு, இன்னொரு பக்கம் நம்பிக்கை. இதுக்குள்ள ஒரு அழகான தொடர்பு இருக்கு. மலாக்கியோட எச்சரிக்கையை கேட்டு பயந்து சோர்ந்து போறவங்களுக்கு இல்ல. சரி. மாறா, அந்த தூய்மையாக்கத்தை ஏத்துக்கிட்டு கடவுளோட வழிகாட்டுதல்ல தேடுறவங்களுக்கு தான் இந்த நம்பிக்கையோட செய்தி கொடுக்கப்படுது. ஓ. அந்த திருப்பாடல்ல வர்ற வரிகளை பாருங்க. இத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஓ, சொல்லுங்க. போன வருஷம் நான் ஒரு மிஷனரி பயணமா வட இந்தியாவுல ஒரு கிராமத்துக்கு போயிருந்தேன். என்கிட்ட கூகுள் மேப் எல்லாம் இருந்துச்சு. ஆனா ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போனதும் ஃபோன் சிக்னல் போயிடுச்சு. சுத்தி பார்க்கறேன், ஒரே மாதிரி தெருக்கள், ஒரே மாதிரி வீடுகள். என்ன பண்றதுன்னே ஒரு நிமிஷம் தெரியல. அப்புறம் அப்போ அங்க ஒரு டீ கடையில உட்கார்ந்திருந்த ஒரு பெரியவரை என்ன பார்த்து சிரிச்சுக்கிட்டே, தம்பி, இந்த மிஷின் காட்டுற வழியை விட இந்த ஊர்ல பிறந்து வளர்ந்தவன் காட்டுற வழி சுலபம்னு சொன்னார். ஆஹா. அவரே கூட வந்து நான் போக வேண்டிய இடத்துல விட்டுட்டு போனாரு. அப்போதான் எனக்கு புரிஞ்சது, ஒரு மேப்பை விட அந்த வழியை முழுசா தெரிஞ்ச ஒரு வழிகாட்டியோட துணை எவ்வளவு முக்கியம்னு. ரொம்ப உண்மை, ரொம்ப உண்மையான ஒரு நிகழ்வு. டெக்னாலஜி நம்ம கையில இருந்தாலும் சில நேரங்கள்ல அனுபவம் மிக்க ஒருத்தரோட வழிகாட்டுதல் தேவைப்படுது. இந்த நிகழ்வு நாம இன்னைக்கு பேச போற விஷயத்துக்கு ஒரு சரியான தொடக்கம். நம்ம வாழ்க்கைங்கிற பயணத்துல நாமளும் சில சமயம் அந்த சிக்னல் இல்லாத இடத்துல நிக்கிற மாதிரி உணர்றோம் இல்லையா? அப்போ நமக்கு ஒரு வழிகாட்டி தேவைப்படுறார். நிச்சயமா. அந்த வழிகாட்டுதலுக்கான ஏக்கத்தை தான் இந்த திருப்பாடல் வெளிப்படுத்துது. சரி, இன்றைய பதிலுரை பாடலின் பல்லவியை பாப்போமா? தலை நிமிர்ந்து நில்லுங்கள், உங்கள் மீட்பு நெருங்கி வருகிறது. திருவருகை காலத்துக்கே உரிய ஒரு நம்பிக்கையான வரி இது. ஆமா. ஆனா இந்த தலை நிமிர்ந்து நில்லுங்கள் அப்படிங்கிற தைரியம் எங்க இருந்து வருது? வாழ்க்கையில குழப்பம் வரும்போது, வழி தெரியாத போது எப்படி தலை நிமிர்ந்து நிக்க முடியும்? இந்த கேள்விக்கு தான் திருப்பாடல் 25 பதில் சொல்லுதுன்னு நான் நினைக்கிறேன். மிகச் சரியா சொன்னீங்க. அந்த நம்பிக்கையோட அடித்தளம் என்னன்னு தான் இந்த திருப்பாடல் ஆராயுது. சரி, முதல் பகுதிக்குள்ள போகலாம். திருப்பாடல் ஆசிரியர் கடவுள்கிட்ட எப்படி மன்றாடுறான்னு பாருங்க. ஆண்டவரே, உம் பாதைகளை நான் அறியச் செய்தருளும், உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும், உமது உண்மை நெறியில் என்னை நடத்தியருளும், எனக்கு கற்பித்தருளும், எனினும் நீரே என் மீட்பராம் கடவுள். இதுல கற்பித்தருளும் அப்படிங்கிற வார்த்தை அது என்னை ரொம்ப யோசிக்க வைக்குது. பொதுவா நாம வழி தெரியலனா வழிய காட்டுங்கன்னு தான் கேட்போம். ஆனா இங்க ஆசிரியர் வந்து கற்பித்தருளும், அதாவது டீச் மீன்னு கேக்குறாரே, ஏன்? இதுதான் இந்த ஜெபத்தோட மையமே. வழியை காட்டுவதுன்னா அது ஒரு தகவல் கொடுக்கற மாதிரி, ஒரு மேப் கொடுக்கற மாதிரி. ஆனா கற்பிப்பது அப்படிங்கிறது ஒரு உறவை, ஒரு அர்ப்பணிப்பை கேக்குது. கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். எப்படின்னா, ஒரு சமையல் குறிப்பு புத்தகத்தை பார்த்து சமைக்கிறதுக்கும் ஒரு பெரிய ஷெஃப் கூடவே நின்னு நமக்கு சொல்லி கொடுத்து சமைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஆமா, நிச்சயமா. ஷெஃப் கூட இருந்தா ஏன் அந்த பொருள் அந்த நேரத்துல சேர்க்கணும், தீயை ஏன் கூட்டணும், குறைக்கணும்னு அந்த நுணுக்கங்கள் புரியும். வெறும் குறிப்புல அது இருக்காது. அதேதான். வழிய காட்டுங்கன்னு கேட்கும்போது
நாம கட்டுப்பாட்டை நம்ம கையில வச்சுக்க நினைக்கிறோம். வழியை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இஷ்டத்துக்கு போக முயற்சி பண்ணுவோம். ஆனா கற்பித்தருளும்னு கேட்கும்போது நாம நம்மள ஒரு மாணவனா மாத்திக்கிறோம். ஓ, ஆண்டவரே, நீங்க தான் ஆசிரியர், எனக்கு ஒண்ணுமே தெரியாது, உங்க வழிதான் சரி, அது ஏன் சரின்னு எனக்கு புரிய வைங்க, அந்த வழியில நடக்கிற ஞானத்தையும் எனக்கு கொடுங்கன்னு நம்மையே தாழ்த்திக்கிறோம். இது ஒரு ஆழமான மனநிலை. அப்போ இந்த ஜபத்தோட முதல் படியே நம்மளோட அறியாமையை ஒப்புக்கொண்டு ஒரு மாணவனா மாற தயாரா இருக்கிறது தான். அதுவும் அந்த மன்றாட்டோட கடைசியில ஏனெனில் நீரே என் மீட்பராம் கடவுள்னு ஒரு ஆழமான நம்பிக்கையை வெளிப்படுத்துறாரு. ஆம், அந்த நம்பிக்கை தான் அஸ்திவாரம். நான் ஏன் உங்ககிட்ட வந்து கேட்கிறேன்? ஏன்னா நீங்க தான் என்னை காப்பாற்ற முடியும்னு எனக்கு உறுதியா தெரியும். இந்த உலகத்துல 1000 வழிகள் இருக்கலாம், ஆனா மீட்புக்கு ஒரே வழி நீங்க தான் நம்புறேன். இந்த அசைக்க முடியாத நம்பிக்கை தான் அவரை ஒரு மாணவனா மாற வைக்குது. ரொம்ப ஆழமான கருத்து. சரி, ஒருத்தர் இப்படி தன்னையே தாழ்த்தி வழி கேட்க தயாரா இருக்காருன்னு வச்சுப்போம். அடுத்த கேள்வி, கடவுள் யாருக்கெல்லாம் வழி காட்டுவார்? அவர் தகுதியானவங்களுக்கு மட்டும்தான் வழி காட்டுவாரா? இதுக்கு இந்த வாசகம் என்ன சொல்லுது? இதுதான் இன்னும் ஆச்சரியமான பகுதி. வசனங்கள் 8 மற்றும் 9 பாருங்க. ஆண்டவர் நல்லவர், நேர்மையுள்ளவர், ஆகையால் அவர் பாவிகளுக்கு நல்வழியை கற்பிக்கின்றார். எளியோரை நேரிய வழியில் அவர் நடத்துகின்றார், எளியோருக்கு தமது வழியை கற்பிக்கின்றார். ஒரு நிமிஷம், அவர் பாவிகளுக்கு நல்வழியை கற்பிக்கின்றாரா? இது இது கொஞ்சம் ஆச்சரியமா இல்லையா? பொதுவா தகுதியுள்ளவங்களுக்கு, நல்லவங்களுக்கு தானே நல்ல விஷயங்கள் கிடைக்கும்னு நாம நினைப்போம். இந்த மனநிலை தான் நமக்கும் கடவுளுக்கும் உள்ள வித்தியாசம். நாம தகுதியை பார்க்கிறோம், கடவுள் தன்னுடைய குணத்தை பார்க்கிறார். அப்படியா? அவர் நல்லவர், நேர்மையுள்ளவர். அதனால தடம் மாறி போன ஒருத்தர், ஐயோ நான் தப்பான வழியில போயிட்டேன், எனக்கு சரியான வழி வேணும்னு கேட்டா, நீ பாவி, உனக்கு சொல்ல மாட்டேன்னு அவர் சொல்றதில்ல. மாறாக அவருடைய குணம் அவரை வழிகாட்ட தூண்டுது. இது கேட்கவே பெரிய ஆறுதலா இருக்கு. நான் தகுதியற்றவன், நான் பாவின்னு குற்ற உணர்ச்சியில இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய நம்பிக்கை. அதுலயும் அடுத்த வரி, எளியோரை நேரிய வழியில் அவர் நடத்துகின்றார்னு சொல்லுது. இங்க எளியோர்னா யாரு? ஏழைகளையா குறிக்குதா? பொருளாதாரம் மட்டும் இல்ல, இது ஒரு மனப்பான்மையை குறிக்குது. இன்னைக்கு கார்ப்பரேட் உலகத்துல கூட இன்டெலெக்சுவல் ஹியூமிலிட்டின்னு ஒரு விஷயம் சொல்றாங்க. அதாவது எனக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்காம எனக்கு தெரியாது, நான் கத்துக்க தயாருன்னு சொல்ற மனநிலை. அதுதான் இங்க எளிமை. யாருடைய இதயம் எனக்கு உங்க வழிகாட்டுதல் தேவை, என் சொந்த அறிவால என்னால முடியாதுன்னு சொல்லி காலியா இருக்கோ அவங்க தான் எளியோர். ஓ, புரியுது. அப்போ யாருடைய கிண்ணம் ஏற்கனவே நிறைஞ்சிருக்கோ அவங்களுக்கு கடவுளால எதையும் ஊற்ற முடியாது. யார் தன்னை காலி பாத்திரமா மாத்துறாங்களோ அவங்களுக்கு தான் கடவுளோட வழிகாட்டுதல் கிடைக்கும். இது ஒரு பெரிய பாடம். ஆமா, ஏன்னா அவங்க தான் உண்மையான மாணவர்கள். அவங்க தான் கற்பிக்கிறத அப்படியே உள்வாங்குவாங்க. இந்த திருவருகை காலமே எளிமையோட ஒரு கொண்டாட்டம் தானே. கடவுள் ஒரு மாட்டுத் தொழுவத்துல ஒரு எளிய குடும்பத்துல தானே பிறந்தார். அந்த வழியை கத்துக்க நாமும் எளியோரா மாறணும். அருமை. அப்போ பயணம் இப்படித்தான் தொடங்குது. முதல்ல நான் ஒரு மாணவன், நீங்க ஆசிரியர்னு சொல்லி வழி கேட்கணும். 2வது, பாவியா இருந்தாலும் எளியோரா இருந்தா கடவுள் வழிகாட்டுவார்னு நம்பணும். சரி, இந்த வழிகாட்டுதல் கிடைச்சதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்? இது வெறும் வழி கண்டுபிடிச்சு போய் சேர்றதோட முடிஞ்சிடுதா? இல்ல இது இன்னும் ஆழமான ஒரு உறவுக்குள்ள போகுதா? நிச்சயமா இது ஒரு உறவு பயணம்தான். அதுதான் இந்த திருப்பாடலோட உச்சம். வசனங்கள் 10 மற்றும் 14 பாருங்க. ஆண்டவரது உடன்படிக்கையையும் ஒழுங்குமுறையையும் கடைப்பிடிப்போர்க்கு அவருடைய பாதைகள் எல்லாம் பேரன்பும் உண்மையும் உள்ளவாய் விளங்கும். அப்புறம் ஆண்டவரது நட்புறவு அவருக்கு அஞ்சி நடப்போர்க்கே உரியது. அவர் அவர்களுக்கு தமது உடன்படிக்கையை வெளிப்படுத்துவார். உடன்படிக்கை, நட்புறவு, இதெல்லாம் ரொம்ப பெரிய வார்த்தைகளா இருக்கே. உடன்படிக்கைனா என்ன, ஒரு ஒப்பந்தம் மாதிரியா? ஆமா, ஆனா ஒரு பிசினஸ் ஒப்பந்தம் மாதிரி இல்ல. இது ஒரு உறவின் ஒப்பந்தம். கடவுள் சொல்றார், நான் உங்கள் கடவுளாக இருப்பேன், நீங்கள் என் மக்களாக இருங்கள்னு. இந்த உறவுக்குள்ள நிலைச்சு நின்னு அவருடைய ஒழுங்குமுறைகளை கடைபிடிக்கும் போது அந்த பாதை எப்படி இருக்குமா? பேரன்பும் உண்மையும் உள்ள பாதையா இருக்குமா? அதாவது அந்த பயணத்துல நாம கடவுளோட அன்பையும் உண்மையும் ஒவ்வொரு அடியிலும் உணர்வோம். அது வெறும் சட்டதிட்டங்களை பின்பற்ற பயணமா இல்லாம அன்பின் பயணமா மாறும். இதுவே ரொம்ப அழகா இருக்கு. ஆனா அந்த 14ஆம் வசனம் அது இன்னும் ஒரு படி மேல போகுது. ஆண்டவரோட நட்புறவு. கடவுள் நம்ம கிட்ட நட்பு பாராட்ட விரும்புறாரா? ஒரு எஜமானன் பணியாள் உறவில்லாமல் ஒரு நண்பனா இருக்க விரும்புறாரா? இதுதான் திருவிவிலியீட்டின் ஒரு பெரிய புரட்சிகரமான கருத்து. எல்லாம் வல்ல கடவுள் மனிதனோட நட்பு பாராட்ட ஏங்குறார். ஆனா இந்த நட்பு யாருக்கு கிடைக்கும்?
அவருக்கு அஞ்சி நடப்போர்க்கே உரியதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த அஞ்சுதல் அப்படிங்கிற வார்த்தைய நாம அடிக்கடி தப்பா புரிஞ்சுக்கிறோம். தப்பு செஞ்சா கடவுள் தண்டிப்பார்னு பயப்படுறது அது இல்லையா இது? இல்லவே இல்ல. இந்த இடத்துல அஞ்சுதல் அப்படிங்கிறது ரெவரன்ஸ், ஒரு ஆழமான மரியாதை. ஓ, ஒரு பெரிய விஞ்ஞானி முன்னாடியோ ஒரு பெரிய கலைஞர் முன்னாடியோ நாம நிக்கும்போது ஒரு மரியாதை கலந்த பிரமிப்பு வரும் இல்லையா? அவங்களுடைய ஞானத்துக்கும் திறமைக்கும் முன்னாடி நாம எவ்வளவு சிறியவர்கள்னு உணர்வோம் இல்லையா? அந்த மாதிரி கடவுளோட அளவற்ற அன்புக்கும் ஞானத்துக்கும் முன்னாடி நாம பணிவோட நிக்கிறது தான் இந்த அஞ்சுதல். புரியுது புரியுது. ஒரு நல்ல வழிகாட்டி அல்லது குரு மேல நமக்கு இருக்கிற மரியாதை மாதிரி. அந்த மரியாதை இருந்தாதான் அவங்க சொல்றதை கேட்போம், அவங்க கிட்ட இருந்து கத்துக்க முடியும். கடவுளோட ஒரு நெருக்கமான நட்புக்கு வழிவகுக்குது. அந்த நட்புல அவர் தன்னுடைய திட்டங்களையும் இரகசியங்களையும் தன்னுடைய இதயத்தின் ஏக்கங்களையும் நம்ம கிட்ட பகிர்ந்துக்குவார். அதுதான் அவர் அவர்களுக்கு தமது உடன்படிக்கையை வெளிப்படுத்துவார் அப்படிங்கறதோட அர்த்தம். ஆபிரகாம கடவுள் தன் நண்பன்னு சொன்னது மாதிரி. கரெக்ட். நம்மையும் அந்த இடத்துக்கு உயர்த்த அவர் விரும்புறார். அப்போ இந்த திருப்பாடல் காட்டுற பயணம் வெறும் வழி தேடுறதுல ஆரம்பிச்சு கடவுளோட நண்பனா மாறுறதுல முடியுது. இது ஒரு மிகப்பெரிய மாற்றம். ஆமா, ஒரு தாழ்மையான மன்றாட்டாக தொடங்கி கடவுளோட குணத்தை புரிஞ்சுக்கிட்டு கடைசியில அவருடன் ஒரு நண்பனாக மாறும் ஒரு அற்புதமான பயணத்தை இந்த திருப்பாடல் நமக்கு காட்டுது. சரி, நாம இப்போ விவாதித்த எல்லாத்தையும் மறுபடியும் அந்த பல்லவியோட இணைச்சு பார்க்கலாம். தலை நிமிர்ந்து நில்லுங்கள், உங்கள் மீட்பு நெருங்கி வருகிறது. இப்போ இந்த வரிக்கு ஒரு புதிய அர்த்தம் கிடைக்குது. ஆமா, இப்போ நமக்கு தெரியும் ஏன் தலை நிமிர்ந்து நிற்கணும்னு. ஏன்னா நமக்கு வழி தெரியாதப்போ நமக்காக வழிகாட்ட ஒரு நல்ல நேர்மையான கடவுள் இருக்கார். நாம எவ்வளவுதான் தப்பு செஞ்சாலும் மனம் திருந்தி கேட்டா அவர் நமக்கு கற்பிக்க தயாரா இருக்கார். நாம நம்மை தாழ்த்தி எளியோரா மாறும்போது அவர் கைப்பிடிச்சு நேரிய வழியில நடத்துறாருங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கு. அது மட்டுமல்ல, அந்த பாதையில நடக்கும்போது நாம தனியா இல்ல. அந்த பாதை முழுவதும் அவருடைய பேரன்பையும் உண்மையையும் அனுபவிக்க போறோம். கடைசியா இந்த உறவு வெறும் ஆசிரியர் மாணவன் உறவு இல்ல, இது நம்மை கடவுளின் நண்பனாக மாற்றும் உறவுங்கிற அசைக்க முடியாத உறுதி நமக்கு இருக்கு. இந்த உறுதியான நம்பிக்கைகள் தான் வாழ்க்கையின் குழப்பங்களுக்கு மத்தியில நம்மள தலை நிமிர்ந்து நிக்க வைக்குது. மீட்புங்கிறது ஏதோ தூரத்துல நடக்க போற ஒரு நிகழ்வு இல்ல. கடவுளோட வழிகாட்டுதல்ல அவரோட நட்புல வாழுகிற ஒவ்வொரு நாளுமே ஒரு மீட்பின் அனுபவம் தான். இந்த நம்பிக்கையோட தான் நாம இயேசுவின் பிறப்புக்காக காத்திருக்கிறோம். மிக அருமையாக தொகுத்தீர்கள். இந்த மீட்பின் அனுபவம் நம் ஒவ்வொருவரின் வாழ்விலும் உண்மையாகும். இந்த ஆழமான சிந்தனைகளை நம் மனதில் வைத்துக்கொண்டு உங்களுக்காக ஒரு கேள்வி. நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் பயணிக்கின்ற எந்த பாதையை இன்று கடவுளின் வழியோடு ஒப்பிட்டு பார்க்க அழைக்கப்படுகிறோம்? அது நம்முடைய குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், வேலை செய்யும் இடமாக இருக்கலாம், அல்லது நம்முடைய தனிப்பட்ட பழக்க வழக்கங்களாக இருக்கலாம். அந்த பாதையில் நான் ஒரு எளியோராக மாறி கடவுளின் வழிகாட்டுதலை கேட்க தயாராக இருக்கிறேனா? அப்போ மலாக்கி இறைவாக்கினர் ஒரு பொதுவான எச்சரிக்கை கொடுக்கிறார். ஆனா திருப்பாடல் அந்த எச்சரிக்கைக்கு செவிசாய்க்கிற ஒரு தனிநபரோட ஜெபம் மாதிரி ஒலிக்குது. ஆமாம். அதுல கடவுளுக்கு அஞ்சி நடப்பவர்களுக்கு அவர் தனது உடன்படிக்கையை வெளிப்படுத்துவார்னு ஒரு வாக்குறுதியும் இருக்கு. இது அந்த தூய்மையாக்கத்துக்கு அப்புறம் கிடைக்கிற பலன்னு சொல்லலாம். ஒவ்வொரு குழந்தை பிறக்கும் பொழுதும் கடவுள் அவங்களுக்குள்ள ஒரு பெரிய திட்டத்தை, ஒரு மகத்தான நோக்கத்தை மறைச்சு வச்சிருக்காரு. அந்த திட்டத்தை வெளிப்படுத்துற முதல் படி எது தெரியுமா? அவங்களுக்கு கொடுக்கப்படுற பேரு தான். பேருங்கிறது வெறும் அடையாளம் இல்ல, அது கடவுளோட திட்டத்தோட தொடக்கம். லூக்கா நற்செய்தியிலிருந்து அதிகாரம் 1 வசனங்கள் 57 66 வரைக்கும். எலிசபெத்துக்கு பேறுகாலம் முடிஞ்சு அவங்க ஒரு மகனை பெற்றெடுக்கிறாங்க. இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, வசனம் 58 சொல்லுது, ஆண்டவர் அவருக்கு பெரும் இரக்கம் காட்டினார் என்பதை கேள்விப்பட்டு அவருடைய அக்கம் பக்கத்தாரும் உறவினரும் அவரோடு சேர்ந்து மகிழ்ந்தார்கள். பாத்தீங்களா? இது வெறும் எலிசபெத் சக்கரியாவோட தனிப்பட்ட மகிழ்ச்சி மட்டும் இல்ல. ஆமா, அந்த முழு சமூகமே அதுல பங்கெடுத்துக்குச்சு. நீங்க சொல்றது ஒரு முக்கியமான புள்ளி. ஏன்னா அந்த காலத்துல ஒரு குழந்தை பிறக்கிறதுங்கிறது தனிப்பட்ட நிகழ்வே கிடையாது, அது ஒரு சமூக நிகழ்வு. அதுலயும் எலிசபெத் மாதிரி வயசானவங்களுக்கு, அதுவும் குழந்தை இல்லாம இருந்த ஒருத்தருக்கு மகன் பிறக்கிறதுங்கிறது சாதாரண விஷயமே இல்ல. அது ஒரு பெரிய குறையா பார்த்தாங்க இல்லையா? ஆமா, ஒரு குறையா, கடவுளோட ஆசீர்வாதம் இல்லாததுக்கான அடையாளமா கூட பார்த்தாங்க. இப்போ கடவுள் அந்த குறைய நீக்கி அவங்களுக்கு இரக்கம் காட்டுனத அந்த சமூகம் உணருது.
அதனாலதான் அவங்க எலிசபெத் ஒரு மகனை பெற்றார்னு மட்டும் சந்தோஷப்படல. ஆண்டவர் அவருக்கு இரக்கம் காட்டினார்னு சந்தோஷப்பட்டாங்க. சரியா சொன்னீங்க. அந்த மகிழ்ச்சியோட மையம் கடவுளா இருக்காரு. சரி, எல்லாம் நல்லா போய்கிட்டு இருக்கு. 8வது நாள் குழந்தைக்கு விருத்தச்சேதனம் செய்ய எல்லாரும் கூடுறாங்க. இது யூத பாரம்பரியத்துல ரொம்ப முக்கியமான ஒரு சடங்கு. ஆமா, தொடக்க நூல்ல ஆபிரகாமுக்கு கடவுள் கொடுத்த கட்டளை அது. ஆமா, ஒவ்வொரு ஆண் குழந்தையும் 8ஆம் நாள்ல விருத்தச்சேதனம் செய்யப்பட்டு கடவுளோட உடன்படிக்கைக்குள்ள கொண்டு வரப்படுவாங்க. அப்பதான் பேரும் சுட்டுவாங்க. இப்போ இங்கதான் முதல் சிக்கலே ஆரம்பிக்குது. அங்க கூடியிருந்த உறவினர்கள் எல்லாரும் ஒரு மனசா ஒரு முடிவுக்கு வராங்க. குழந்தைக்கு அவன் தந்தை பேரான சக்கரையா என்று சூட்ட நினைத்தார்கள். இது ரொம்ப இயல்பானது தானே. முதல் மகனுக்கு அப்பாவோட பேரை வைக்கிறது அந்த பாரம்பரியத்துல ஒரு கௌரவமான விஷயம். ஆமா, எல்லாரும் அததான் எதிர்பார்த்தாங்க. எல்லாம் பிளான் பண்ண மாதிரி நடக்கும்னு தோணுச்சு. ஆனா அங்கதான் எலிசபெத் ஒரு பெரிய திருப்பத்தை ஏற்படுத்துறாங்க. அவங்க அந்த பாரம்பரியத்தை, அந்த சமூக வழக்கத்தை எதிர்த்து நிக்கிறாங்க. ரொம்ப உறுதியா சொல்றாங்க, வேண்டாம், அவனுக்கு யோவான் என பெயரிட வேண்டும். கேட்டதும் உறவினர்களுக்கு பெரிய அதிர்ச்சி. உடனே அவங்க வாதிட ஆரம்பிக்கிறாங்க. உங்கள் உறவினரில் இப்பெயர் கொண்டவர் எவரும் இல்லையே. சொல்லப்போனா இது வெறும் பெயர் சம்பந்தப்பட்ட வாக்குவாதம் இல்ல. இது 2 உலகங்களுக்கு நடுவுல நடக்கிற ஒரு மோதல். எப்படி சொல்றீங்க? ஒன்னு பாரம்பரியம், வழக்கம், எல்லோரும் இப்படிதான் செய்வாங்கங்கிற சமூகத்தோட உலகம். இன்னொன்னு கடவுளோட திட்டம், கடவுளோட வார்த்தைங்கிற தெய்வீக உலகம். எலிசபெத் 2வது உலகத்துல ரொம்ப உறுதியா நிக்கிறாங்க. யோசிச்சு பார்த்தா சரிதான். யோசிச்சு பாருங்க, அவங்க கணவர் சக்கரியா 9 மாசமா பேச முடியாம இருக்காரு. கேப்ரியல் தூதர் சொன்னதை நம்பாததால அவருக்கு அந்த நிலைமை. ஆனா எலிசபெத் அந்த தூதர் சொன்ன பெயரான யோவான், அதாவது கடவுள் இரக்கமுள்ளவர்ங்கிற பெயர்ல உறுதியா இருக்காங்க. சமூக அழுத்தம் அவங்கள கொஞ்சம் கூட அசைக்கல. எனக்கு இதுல எலிசபெத்தோட விசுவாசம் ரொம்ப பிரமிப்பா இருக்கு. அவங்க கணவர் பேச முடியாத நிலையில இருந்ததால ஒருவேளை அவங்க நினைச்சிருந்தா சமூகத்தோட விருப்பப்படி சக்கரியான்னு பேர் வச்சுட்டு போயிருக்கலாம். ஆமா, அதுதான் சுலபமான வழியா இருந்திருக்கும். ஆனா அவங்க கடவுளோட திட்டத்துக்கு உண்மையா இருக்க முடிவு பண்றாங்க. இது அவங்களோட அசைக்க முடியாத விசுவாசத்தை காட்டுது. உறவினர்களால இத புரிஞ்சுக்கவே முடியல. அவங்க அடுத்ததா என்ன பண்றாங்க? அதிகாரத்தோட மையமா இருந்த தந்தை கிட்ட போறாங்க. பேச முடியாத சக்கரியா கிட்ட சைகை காட்டி உன் விருப்பம் என்னன்னு கேக்குறாங்க. இப்ப எல்லாருடைய கவனமும் சக்கரியா மேலதான். ஆமா, 9 மாத காலம் மௌனம். கேப்ரியல் தூதரோட வார்த்தைய சந்தேகப்பட்டதுனால வந்த விளைவு. இப்போ அவர் ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணும். அவரு பாரம்பரியத்தோட பக்கம் நிக்க போறாரா, இல்ல கடவுளோட கட்டளை பக்கம் நிக்க போறாரா? அந்த தருணம் எவ்வளவு ஒரு அழுத்தமானதா இருந்திருக்கும். ஒரு பக்கம் தன் பேரையே மகனுக்கு வைக்கணும்னு சமூகத்தோட எதிர்பார்ப்பு, மறுபக்கம் அவர் சந்தேகப்பட்ட அதே இறைவாக்கு. சக்கரியா ஒரு எழுது பலகையே கேட்டு வாங்குறாரு. எல்லாரும் அவர் என்ன எழுத போறாருன்னு ரொம்ப ஆவலா பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவர் அதுல ரொம்ப தெளிவா எழுதுறாரு, இக்குழந்தையின் பெயர் யோவான். அவ்வளவுதான். அவர் தன் கடந்த கால தப்ப சரி செஞ்சு கடவுளோட திட்டத்துக்கு முழுமையா தன்னை கையளிக்கிறாரு. அந்த நொடியில ஒரு அற்புதம் நடக்குது. வசனம் 64 சொல்லுது, அப்பொழுதே அவருடைய வாய் திறந்தது, நாவும் கட்ட விழுந்தது, அவர் கடவுளை போற்றி புகழ்ந்தார். ஆமா, எவ்வளோ அழகான ஒரு காட்சி. அவரோட சந்தேகம் அவரை மௌனமாக்குச்சு. ஆனா அவரோட கீழ்ப்படிதல் அவருக்கு மறுபடியும் குரலை கொடுத்துருச்சு. அது மட்டும் இல்ல, அவர் மௌனம் கலைஞ்சு பேசின முதல் வார்த்தைகள் தன் மகனை பத்தியோ மனைவிய பத்தியோ இல்ல. ஆமா, அது கடவுளை போற்றும் புகழ்ச்சியா இருந்துச்சு. 9 மாசமா உள்ளுக்குள்ள அடக்கி வச்சிருந்த அத்தனை நன்றி மணர்வும் புகழ்ச்சியும் ஒரு வெள்ளம் மாதிரி பாஞ்சு வருது. கீழ்ப்படிதல்ங்கிறது ஆசீர்வாதத்தோட கதமை திறக்கிற சாவிங்கிறதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த உதாரணம். அவர் பேச்சம் மட்டும் திரும்ப பெறல, கடவுளை புகழும் பாக்கியத்தையும் திரும்ப பெறாரு. இந்த நிகழ்வு அங்க கூடியிருந்தவங்க மத்தியில ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. வசனம் 65 சொல்லுது, சுத்தி வாழ்ந்தவங்க எல்லாரும் இத பத்தி கேள்விப்பட்டு அச்சமுற்றனர் அப்படின்னு. இந்த அச்சங்கிறது பேய் பிசாச பாக்குற பயம் இல்ல இல்லையா? இல்லவே இல்ல. இது கடவுளோட வல்லமை நம்ம கண் முன்னாடி வெளிப்படும் போது வர்ற ஒரு தெய்வீக பிரமிப்பு, ஒரு ஆழமான மரியாதை. ஓ, இங்க ஏதோ பெரிய விஷயம் நடக்குது, கடவுள் செயல்பட்டுகிட்டு இருக்காரு. ஆனா அவங்க உணர்றாங்க. அந்த பிரமிப்பு அவங்கள ஒரு முக்கியமான கேள்விக்கு கொண்டு போகுது. வசனம் 66 சொல்லுது, கேள்விப்பட்டவர்கள் யாவரும் இச்செய்தியை தங்கள் உள்ளங்களில் இருத்தி இக்குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று சொல்லிக் கொண்டார்கள். ஆமா, இதுதான் இந்த நிகழ்வோட உச்சகட்டம். ஒரு குழந்தையோட பெயர் சூட்டு விழா ஒரு முழு சமூகத்தையும் கடவுளோட திட்டத்தை பத்தி ஆழமா சிந்திக்க வச்சிருக்கு. அதுவரைக்கும் ஒரு குருவோட மகன் குருவா வருவான்னு எதிர்பார்த்திருப்பாங்க. ஆனா இப்போ
இந்த குழந்தையோட எதிர்காலம் மனுஷங்க கையில இல்ல, அது கடவுளோட கையில இருக்குன்னு அவங்க உணர்றாங்க. வாசகத்தோட கடைசி வரி அதை உறுதி செய்யுது. ஆமா, ஏனெனில் அக்குழந்தையோட ஆண்டவருடைய கைவன்மை இருந்தது. இன்னைக்கு வாசகத்திலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம் இதுதான் நினைக்கிறேன். செக்கரியா எலிசபெத்தோட கீழ்ப்படிதல் அவங்க குடும்பத்துக்குள்ள மட்டும் ஒரு அற்புதத்தை நகழ்த்தல, அது அவங்க வாழ்ந்த சமூகம் முழுவதுமே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. ஒரு தனிநபரோட விசுவாசமான செயல் பலரை கடவுளை நோக்கி திருப்புற சக்தி கொண்டது. சக்கரியா சந்தேகத்தால மௌனமானாரு, ஆனா கீழ்ப்படிதலால மறுபடியும் பேச ஆரம்பிச்சாரு. இந்த நிகழ்வு நமக்கு ஒரு ஆழமான கேள்வியை எழுப்புது. நம்மளோட வாழ்க்கையில சில நேரங்கள்ல நம்மளோட சந்தேகங்கள், நம்ம பயங்கள், இல்லனா மத்தவங்க என்ன நினைப்பாங்கங்கிற சமூகத்தோட எதிர்பார்ப்புகள் நம்மள கடவுளை போற்றி புகழ்றதுல இருந்து மௌனமாக்குதா? கடவுளோட திட்டத்தை நம்ம வாழ்க்கையில செயல்படுத்துறதுல இருந்து நம்மள தடுக்குதா? நாம ஒரு சின்ன கீழ்ப்படிதல செய்யும்போது அது என்ன பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திட போகுதுன்னு நினைக்கலாம். ஆனா யோவானுக்கு பெயர் சூட்டினது மாதிரி ஒரு சின்ன கீழ்ப்படிதல் சக்கரியாவோட வாழ்க்கைய மாத்துச்சு, அந்த சமூகத்தோட பார்வையே மாத்துச்சு. ஆமா, அதுபோல நாம செய்யற ஒவ்வொரு சின்ன கீழ்ப்படிதலும் நம்ம வாழ்க்கையில கடவுளோட மகத்தான திட்டத்தை வெளிப்படுத்த ஒரு வாய்ப்பா அமையக்கூடும். ஆமா, கடவுளோட திட்டத்துல சின்னது பெருசுன்னுலாம் இல்ல. ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு நோக்கம் இருக்கு. நாம செய்ய வேண்டியதெல்லாம் எலிசபெத் மாதிரி, சக்கராயா மாதிரி சமூகத்தோட குரலை விட கடவுளோட குரலுக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிறது மட்டும்தான். அப்படி செய்யும்போது நம்மளோட மௌனங்கள் கூட புகழ்ச்சியா மாறும். இந்த ஆச்சரியம், வியப்பு, நன்றி உணர்வு, இதுதான் விசுவாசத்தோட உண்மையான அனுபவம். ஆமா, இத பத்தி திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் 2018ல ஒரு மூவேளை மன்றாட்டு சிந்தனையில ரொம்ப அழகா சொல்றார். என்ன சொல்றார் அவர் திருமுழுக்கு யோவானின் பிறப்பு நிகழ்வு முழுவதும் ஒரு மகிழ்ச்சியான ஆச்சரியம், வியப்பு மற்றும் நன்றியுணர்வால் சூழப்பட்டுள்ளதுன்னு சொல்றார். அப்புறம் நம்மள பார்த்து கேட்கிறார், அதாவது உங்களை பார்த்தே கேட்கிறார். சரி, உங்கள் விசுவாசம் எப்படி இருக்கிறது? அது வெறும் கடமையா, சடங்கா இருக்கா, இல்ல கடவுளோட செயல்களை பார்த்து வியந்து ஆச்சரியப்பட்டு நன்றி சொல்ற ஒரு உயிருள்ள அனுபவமா இருக்கா? திருத்தந்தையோட இந்த கேள்விய நம்ம இன்றைய வாசகங்களோட இணைச்சு பார்க்கும்போது ஒரு முழுமையான சித்திரம் கிடைக்குது. மலாக்கி ஆண்டவரோட வருகைங்கிற ஆச்சரியத்தை வாக்களிக்கிறார். திருப்பாடல் அந்த ஆச்சரியத்துக்காக வழிகாட்டுதல வேண்டுது. நற்செய்தி அந்த ஆச்சரியம் ஒரு குழந்தை ஒரு பேரோட வடிவத்துல நிறைவேறினதை காட்டுது. திருத்தந்தை சொல்ற மாதிரி கடவுள் ஆச்சரியங்களின் கடவுள். அவர் நம்ம திட்டங்களுக்குள்ள அடங்குறவர் இல்ல. நம்ம வாழ்க்கையிலயும் அப்படிதானே. நாம ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து இப்படிதான் எல்லாம் நடக்கணும்னு திட்டம் போட்டிருப்போம். மத்தவங்க என்ன சொல்வாங்களோன்னு பயந்து பல மரபுகளுக்குள்ள நம்மள நாமே சிறை வச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா கடவுள் அந்த எல்லா சுவர்களையும் உடைச்சு ஒரு புதிய ஆச்சரியமான வழியில செயல்பட விரும்புறார். நாம செய்ய வேண்டியதுல ஒன்னே ஒண்ணுதான். செக்கரியா எலிசபெத் மாதிரி கடவுளோட குரலுக்கு செவிசாய்க்க தயாரா இருக்கணும். அப்படி செவிசாய்க்கும் போது நம்ம மௌனங்கள் களையலாம், புதிய புகழ்ச்சி பாடல்கள் பிறக்கலாம். நம்ம வாழ்க்கையும் வியப்பாலும் நன்றியுணர்வுனாலும் நிரம்பலாம். நிச்சயமா. இந்த சிந்தனைகள் எல்லாம் நம்மள ஒரு இறுதி கேள்விக்கு கொண்டு வருது. பேச முடியாத நிலையில இருந்த செக்கரியா ஒரு சின்ன எழுது பலகையில தான் நம்பிக்கையை எழுதி வெளிப்படுத்தினான். அது ஒரு பெரிய பிரசங்கம் இல்ல, ஒரு சின்ன செயல். ஆனா அதுவே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துச்சு. ஆமா ஆமா, இது நம்மளை யோசிக்க வைக்குது இல்லையா? நம்ம வாழ்க்கையில சந்தேகத்தாலேயோ பயத்தாலேயோ இல்ல மத்தவங்களோட அழுத்தத்தாலேயோ நாம மௌனமாக்கப்படும் போது கடவுளோட திட்டத்து மேல இருக்கிற நம்ம நம்பிக்கையை வெளிப்படுத்த நாம பயன்படுத்தக்கூடிய அந்த நவீன எழுதுபலகை எதுவா இருக்கும்? அது ஒரு சின்ன மன்னிப்பின் செயலாக இருக்கலாம். ஆமா, இல்லனா எதிர்பாராத ஒரு உதவியா இருக்கலாம். இல்ல அமைதியா செய்யற ஒரு ஜெபமா கூட இருக்கலாம். அது ரொம்ப பெரிய செயலா இருக்க வேண்டியதில்ல, ஆனா உண்மையான நம்பிக்கையோட வெளிப்பாடா இருந்தா போதும். மிகச்சரி. தலை நிமிர்ந்து நில்லுங்கள், உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. தலை நிமிர்ந்து நில்லுங்கள், உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. ஆண்டவரே, உம் பாதைகளை நான் அறியச் செய்தருளும், உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும்.
தலை நிமிர்ந்து நில்லுங்கள், உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. தலை நிமிர்ந்து நில்லுங்கள், உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. ஆண்டவர் நல்லவர், நேர்மையுள்ளவர், ஆகையால் அவர் பாவிகளுக்கு நல்வழியை கற்பிக்கின்றார். எளியோரை நேரிய வழியில் அவர் நடத்துகின்றார். எளியோருக்கு தமது வழியை கற்பிக்கின்றார். தலை நிமிர்ந்து நில்லுங்கள், உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. தலை நிமிர்ந்து நில்லுங்கள், உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. ஆண்டவரது உடன்படிக்கையையும் ஒழுங்குமுறையையும் கடைப்பிடிப்போர்க்கு அவருடைய பாதைகளெல்லாம் பேரன்பும் உண்மையும் உள்ளனவாய் விளங்கும். ஆண்டவரின் அன்புறவு அவருக்கு அஞ்சி நடப்போருக்கே உரித்தாகும். அவர் அவர்களுக்கு தமது உடன்படிக்கையை வெளிப்படுத்துவார். தலை நிமிர்ந்து நில்லுங்கள், உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. தலை நிமிர்ந்து நில்லுங்கள், உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. இந்த ஆழமான பார்வை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைச்சா மத்தவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நற்செய்தியின் தூதராக இறையாட்சியை எடுத்துரைங்க. நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க.